அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. குலதெய்வ ஆலயத்திலிருந்து இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. கண்டிப்பாக வீடு மங்களகரமாக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பெரும்பாலும் குலதெய்வ கோயிலில் தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும். எண்ணெய் வாங்கி வைக்கணும், திருநீர் வாங்கி வைக்கணும், குங்குமம் வாங்கி வைக்கணும். இருந்தாலும் இப்போ ஆலயத்திற்கு போகும்போது நம்ம மனசில் ஒரு ரம்யமான அமைதியான சூழ்நிலை உண்டாகும். காரணம், அந்த குலதெய்வம் நம்மோடு பிணைக்கப்பட்டவர்கள் அல்லவா. நம் மனதை ஆசுவாசப்படுத்துவார்கள். எவ்வளவு குழப்பத்தில் போனாலும் ஒரு தெளிவான மனநிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த குலதெய்வ ஆலயம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் பயண தூரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால வருடத்திற்கு ஒரு முறை போவாங்க. குறைந்தபட்சம் அப்படியாவது போயிட்டு வந்துடணும். சரி, அந்த ஆலயத்திலேருந்து என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போது பூஜையில் கண்டிப்பாக வச்சுருங்க. ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கூட வாங்கி வைக்கலாம், தவறில்லை. அதில் ஒரு கனியை இறைவனோட பாதத்தில் வச்சு, சாமியோட பாதத்தில் வச்சு நீங்கள் பூஜை முடிஞ்சதுமே கையில் வாங்கிக்கிட்டு அதை பத்திரமா கொண்டாந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். அல்லது இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது, தங்கியிருக்க இடத்துல பயம் இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக உணர்கிறீர்கள் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டி விட்டுறலாம். நிலைவாசலில் கட்டி விட்டுற பழக்கம் இருக்கும். இல்லைன்னா நேராக அப்படியே கட்டி விட்டுருவாங்க, கோத்து கட்டி விடலாம். அது வீட்டுக்கு ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல தான் அங்கே இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துகிட்டு வர்றது. அம்மாக்கிட்டையோ ஐயாக்கிட்டையோ முறையிட்டு, இந்த திருநீர் அப்படிங்கிறது மருந்து, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டில் என் கூடையே நீ எப்போவுமே இருக்கணும், இது இருக்கிற வரலும் நீ என் கூடையே இருந்து எனக்கு அரணாக இருக்கணும் அப்படின்ட்டு சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் திருநீர் எடுத்துக்குங்க. இதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ எடுத்துகிட்டு வர்றதை பத்திரமா ஒரு பேப்பரில் மடித்து வீட்டில் கொண்டாந்து சின்னதாக ஒரு பொட்டனை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் முக்கியமாக ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்கு போகிறீங்க, வியாபார நிமித்தமாக போகிறீங்க, இந்த காரியம் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கீங்கன்னா நெத்தியில் அந்த திருநீரை எடுத்து பூசிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த காரியம் நல்லபடியாக முடியும். இல்லை நைட்டில் சரியாக தூக்கம் வரல, ஒரு உடலெல்லாம் உலட்டலாக இருக்குது, குழந்தைங்க திடீர்னு அழுகுது அப்படின்னா அந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசி விட்டாலும் அவர்கள் குணமாவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மன ரீதியானது தான். இப்போ ஒரு விஷயம், நமக்கு துணை யாருமே இல்லை, ஒத்தையில் இருட்டில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே பக்கத்தில் ஒரு நபர் இருக்கும்போது கையை இறுக பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் குறையும், அப்போ தைரியம் உண்டாகும். அதுபோல தான் நம்ம குலதெய்வ ஆலயத்திலிருந்து ஒரு ஆற்றல் நம்முடன் இருக்கிறது அப்படிங்கும்போது மனதில் ஒரு இனம் புரியாத தைரியமானது உண்டாகும். அதனால தான் இப்பொருட்களை எல்லாம்